வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. அண்ணன் கூட நிற்கிறேன்னு சொன்ன தைரியத்தில் அடுத்தடுத்த மூமெண்ட்டுக்கு போகிறாரு சக்திவேல். அண்ணே, நிச்சயதார்த்தத்துக்கு ரொம்ப பேரெல்லாம் கூப்பிட வேணான்னு, கல்யாணத்தப்ப பார்த்துக்கலான்னு சக்திவேல் சொல்கிறாரு. என்னென்ன சொல்கிறீங்கன்னு அவர் கேட்க, உன் விருப்பம் என்னவோ அதே மாதிரி செய் சக்தி அப்படிங்கிறாரு முத்துவேல். மதுரையில் திருச்சியிலலாம் இருக்காங்கல்ல சொந்தக்காரங்க, அவங்களெல்லாம் கூப்பிடணுமான்னு சக்திவேல் கேட்குறாரு. அதுவும் ஓ விருப்பம்தான் அவர் சொல்ல, என்னென்ன எல்லாத்துக்கும் கூட இருப்பேன்னு சொன்னீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க, எதுக்குடா சொன்னோங்கிற மாதிரி எங்கேயோ பார்க்குறாரு அவரு. பாட்டியும் கொஞ்சம் டென்ஷனாக முகத்து திருப்பிக்கிறாங்க. இப்போ எது கேட்டாலும் ஓ விருப்பத்துக்கு பண்ணு, ஓ விருப்பத்துக்கு பண்ணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சக்தி கேட்க, அவர் கடுப்பை மறைச்சிக்கிட்டு இப்போ நான் என்ன சொல்லணும்னு கேட்குறாரு. இல்லைண்ணே, நான் கேட்குறேன், நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லலாங்கல்லண்ணே அப்படின்னு சக்திவேல் கேட்க, வடிவு ஒரு பார்வை பார்த்துட்டு திருப்பிக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு இப்போ நேரம் கிடையாதுல்ல அப்படின்னு முத்துவேல் சொல்ல, ஆமாங்கண்ணேங்கிறாரு அவரு. அதனால நெருங்கின சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிடலாம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, சக்திவேல் சரின்னு தலையாட்டுறாரு. ஏன்பா சக்தி, நிச்சயதார்த்தம் பொண்ணு வீட்டில் தானே நடத்தணும்னு பாட்டி கேட்குறாங்க. அவரு திடுக்குன்னு நிமிந்து பார்க்க, நீ என்னடான்னா பெரிய இதுவா, ஒன்றும் இல்லாத அதிசயமா, நிச்சயதார்த்தம் நம்ம வீட்டில் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. மாரியை ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதா ஆத்தா, பொண்ணு வீட்டில் அந்த அளவுக்கு வசதி இல்லை, இடமும் சின்ன இடம், கஜகஜன்னு இருக்கும். அங்கே பண்ணுனா நல்லா இருக்காது. நம்ம வீட்டில் பண்ணுனா இடம்லாம் கொஞ்சம் சௌரியமா இருக்கும், பண்றதுக்கும் நல்லா இருக்கும். ஏன் ஆத்தா அப்படின்னு சக்திவேல் கேட்க, சரி செலவையாவது உங்க பாதிக்கு பாதி ஏத்துக்குவாங்களா, இல்ல அதையும் முழுசா நீ தான் பண்றியா அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலோட கேக்குறாங்க பாட்டி. இல்ல ஆத்தா, நீங்க பொண்ணு மட்டும் கொடுங்க, மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்னு சக்திவேல் உண்மையை சொல்லுறாரு. என்னமோ அப்படின்னு பாட்டி ஒரு மாதிரியா பாக்குறாங்க. முத்துவேலும் சக்திவேலையே பார்த்துட்டு இருக்க, ஏன் ஆத்தா, அவன் நம்ம வீட்டுக்கு ஒரே பையன், நம்மளால பண்ண முடியாதா என்னன்னு கேக்குறாரு. அவங்க உருன்னு பார்த்துட்டு இருக்க, அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆத்தா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிறாரு அவரு. குமாருக்கு நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் ஜாம் ஜாம்னு ஊரே பெருமைப்படுற அளவுக்கு பண்ணனாத்தா, அதுதான் எனக்கு வேணும். என்னன்னு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சக்திவேல் கேக்குறாரு. நடத்தலாம் சக்தி அப்படின்னு எந்த உணர்ச்சியுமே இல்லாம சிரிப்பும் சந்தோஷமா கேட்குற சக்தியை பார்த்து சொல்றாரு முத்துவேல். சரிங்கண்ணே அப்படிங்கிறவரு மாறி அப்படின்னு கூப்பிட, என்னங்கன்றாங்க அவங்க, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, நிச்சயத்துக்கு தேவையான ஜவுளி எல்லாம் நீ போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சரிங்கன்றாங்க அவங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அவங்க ஒத்துக்க. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வாங்கிட்டு வந்துரு நீ அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சரிங்கன்னு தலையாட்டுறாங்க மாறி. சக்திவேல் சந்தோஷமா தலையாட்டிட்டு இருக்க, வடிவு ஜவுளி எடுக்க போகும்போது நீயும் கூட போங்கிறாரு முத்துவேல். சரிங்க நான் போறேன்னு உடனே ஒத்துக்கிறாங்க வடிவு. மாறி சந்தோஷமும் நன்றியுணர்ச்சியோட அவங்க கண்ணை பார்த்து தலையாட்டுறாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு மோதிரம் வாங்கணும்ல, அதையும் வாங்கிட்டு வந்துருங்கிறாரு அவரு. சரிங்க வாங்கிட்டு வந்துடுறேன்னு தலையாட்டுறாங்க வடிவு. தம்பி, பொண்ணோட மோதிர அளவு மட்டும் கொஞ்சம் தர சொல்றீங்களா, அதுக்கேத்த மாதிரி வாங்கிடுறேன்னு வடிவு சொல்ல, சரிங்க அண்ணே வாங்கிட்டு வர சொல்லிடுறேன், நீ யாரையாச்சும் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லிடுறேன் அப்படின்னு சக்திவேல் சந்தோஷமா தலையாட்டுறாரு. வடிவும் ஓகேன்னு தலையாட்ட, ஆனா பீரோவில் இருக்கு வடிவு, எடுத்துக்க, ஜவுளி நகைன்னு எல்லாத்தையும் நீயே பாத்துக்கன்றாரு முத்துவேல். சரிங்க நான் பாத்துக்கிறேன்றாங்க வடிவு. அண்ணே அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைண்ணே, அது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, இருக்கட்டும் சக்தி, நம்ம வீட்டு நிச்சயதார்த்தம் எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, இவர் முகம் மலர்ந்து சரிங்கன்னு என்ன தலையாடுறாரு. சமையலுக்கெல்லாம் சொல்லியாச்சான்னு முத்துவேல் கேட்க, சமையலுக்கு, டெக்கரேஷனுக்கு, மைக் செட்டுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன்னு அப்படின்னு பரபரப்பா சொல்ல, சரின்னு தலையாட்டுறாரு அவரு. அண்ணே ஊர்ல பெரிய மனுஷங்களா பார்த்து நேர்ல சொல்லணும், நீங்க வர்றீங்களான்னு சக்தி கொஞ்சம் தயங்கிட்டே கேக்குறாரு. நான் வர்றேங்கிறாரு அவரு. சக்திவேலுக்கு ஏக சந்தோஷம். அவரு சிரிச்சிட்டு இருக்க, வேற என்னன்னாலும் சொல்லு, நான் வர்றேங்கிறாரு அவரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறவரு. அண்ணே ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேங்கிறாரு. அப்படின்னு முத்துவேல் தலையாட்ட சக்திவேல் சந்தோஷமா கிளம்புறாரு. அக்கா நான் போய் புடவை மாத்திட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்னு மாறி சொல்ல, சரி போய் மாத்திட்டு ரெடி ஆயிட்டு வாங்குறாங்க. அப்படியே பாட்டிக்கிட்டையும் முத்துவேல்கிட்டையும், ஏங்க நானும் போய் புடவை மாத்திட்டு ரெடியாகி வரேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி இம்மன்னு தலையாட்டுறாங்க. எல்லாரும் போனதும் பாட்டியும் முத்துவேலும் மட்டும் அங்கே உட்காந்துருக்காங்க. ஏன்பா முத்து,
நிஜமாவே உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானா அப்படின்னு பாட்டி கேட்க, சம்மதமான்னு கேட்டா எனக்கு தெரியலம்மா, ஆனா கல்யாணம் நடக்கணும்னு சக்திவேல் ஆசைப்படுறான், நடக்கட்டும், சொன்ன மாதிரி கூட நிப்போம் அப்படின்னு அவர் சொல்ல பாட்டியும் சரின்னு தலையாட்டி வைக்கிறாங்க. அரசி காலேஜுக்கு போயிட்டு இருக்க குமரவேல் ஒரு இடத்துல பைக்கை நிறுத்திட்டு ரொம்ப ஸ்டைலா சாஞ்சி நிக்கிறாரு. அரசி அவரை கிராஸ் பண்ணி போக சொடக்கு போட்டு ஹலோ மேடம் அப்படின்னு கூப்பிட ஒரு செகண்ட் நிக்கிற அரசி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும் உடனே இறங்கி ஓடி வந்து ஹலோ மேடம், கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்க அரசி சுத்தி முத்தி பார்த்துட்டு, என்ன எங்க அப்பா கிட்ட வாங்கினது பத்தலையா உனக்கு? இப்ப மட்டும் நான் என் அப்பாவுக்கு போன் பண்ணேன்னு வையேன், எங்க இருந்தாலும் பறந்து வருவாரு, வந்து உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு அப்படின்றாங்க அரசி. உங்க அப்பா கதையெல்லாம் இருக்கட்டும், எனக்கு கல்யாணம் நடக்க போகுது தெரியுமில்லங்கிறாரு குமரவேல். அரசி பார்வையை வேற பக்கம் மாத்திக்க, உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எப்படிடா குமார் கல்யாணத்தை நிறுத்தலாம்னு குடும்பத்தோட திட்டம் போட்டிருப்பீங்க தானே அப்படின்னு அவர் கேக்குறாரு. எங்களுக்கு அதை விட முக்கியமான வேலை 1008 இருக்குது அப்படின்னு அரசி எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்ல, இந்த திமிர் தான் உடம்பு ஃபுல்லா இருக்குல்ல, இதுதான் பிரச்சனையே அப்படின்னு குமரவேல் அரசிக்கிட்ட பேசிட்டு இருக்க. அந்த பக்கமா போனை பார்த்துக்கிட்டே வர்றாரு ஆர்கானிக் கார்த்தி. நீ இல்லைன்னா நான் உங்ககிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பேன் நினைச்சல, இனிமே நான் கெஞ்ச மாட்டேம்மா. உன்னை விட நல்ல பொண்ணா, உன்னை விட அருமையான பொண்ணா எனக்கு எங்க வீட்டுல பாத்துட்டாங்கன்றாரு குமரவேல். அப்படின்னு அரசி தலையாட்ட, நாளைக்கு நிச்சயதார்த்தம் எனக்கு அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க. சரி வழியை விட்டு தொலை அப்படிங்கிற மாதிரி அரசி நிக்க, ஆர்கானிக் கார்த்தி கொஞ்சம் தூரத்துல இருந்து இதை பார்த்துட்டு இருக்காரு. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறேன், நீ இருக்கிற இந்த திசை பக்கமே நான் வரமாட்டேன், நீ தான் என்ன மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைச்சு அழுவ போற அப்படின்னு குமரவேல் சொல்ல, நினப்பு தான் உனக்கு அப்படிங்கிறாங்க அரசி. நீ அழுவ, கண்டிப்பா அழுவ. உங்க அப்பா உனக்கு ஒரு மளிகை கடை காரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு, அவன் கூட நீ காலம் ஃபுல்லா குப்பை கொட்ட போற அப்படின்னு குமரவேல் சொல்ல, மளிகை கடைக்காரர் பொண்ணுதான் நான், இன்னொரு மளிகை கடைக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் இல்லை அப்படின்னு அரசி முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க. வீம்புக்கு பேசினாலும் உன் தலையில அதுதான் எழுதி இருக்கு, எவனையோ ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போற, நான் என் லைஃப்ல சந்தோஷமா இருக்க போறேன், நீ பாரு, நீ கண்டிப்பா கஷ்டப்பட தான் போற அப்படின்னு குமரவேல் சொல்ல, போடா அப்படின்னு அரசி சொல்ல குமரவேல் அங்கிருந்து போய்கிட்டு இருக்காரு. அவரு வண்டியில வந்து உட்காந்துக்கிட்டு அரசி அப்படின்னு கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. கார்த்தி இவங்களை நோக்கி நடந்து வர்றாரு. நான் சொன்னது நடக்கும், கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. அவரு அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிட கார்த்தி வேகமா அரசி பக்கத்துல வர்றாரு. அவரு போயிட்டு இருக்க குமரவேலையே பார்த்துட்டு இருக்க அரசியும் அதையே பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றாரா அப்படின்னு கார்த்தி கேட்க, டக்குன்னு அவரு எதிர்பார்க்காத அரசி ஒரு மாதிரி பாக்குறாங்க. சமாளிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாங்க. ஏங்க அப்படிங்கிற கார்த்தி சுத்தி முத்தி பார்த்துட்டு, இந்நேரம் உங்க ஃபைட் மாஸ்டர் பாஞ்சுக்கிட்டு வந்திருப்பாரே, வரலையா அப்படின்னு கார்த்தி கேட்க, இவனெல்லாம் என்னாலேயே ஈஸியா டீல் பண்ண முடியும், இதுக்கெல்லாம் எங்க அப்பா வரணும்னு அவசியமே இல்லைங்கிறாங்க அரசி. தைரியம்தான், சரி யாருங்க அவரு அப்படின்னு கார்த்தி கேட்க, அவனை விடுங்க அப்படின்னு அரசி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க நீங்க எங்க போனாலும் இவர் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு, சத்தம் போடுறாரு, அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது முன்விரோதம் இருக்கான்னு கார்த்தி கேட்கிறாரு. ஆமா இருக்கு, அவனோட 50 ஏக்கர் நிலத்தை நான் ஆட்டையை போட்டுட்டேன் அப்படின்னு அரசி சொல்ல, ஏங்க உங்க நிலத்தை அவரு ஆட்டையை போட்டாருன்னு சொன்னா கூட நம்பலாங்க, ஆனா நீங்க சொல்றது நம்புற மாதிரியே இல்லைங்கிறாரு கார்த்தி. அரசி கார்த்தியை ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த பக்கம் பார்வையை திருப்பிக்க, ஏங்க உண்மையிலேயே என்னதாங்க நடக்குது அப்படின்னு கார்த்தி கேட்க, அவன் என் மாமா பையன் அப்படிங்கிறாங்க அரசி. ஓ யூ மீன் முறைப்பையன் அப்படின்னு கார்த்தி கேட்க, ஆமாங்கிறாங்க அரசி. ஓ அப்படின்னு அவரு கூட நடக்க ஆரம்பிக்க அரசியும் நடந்துக்கிட்டே, அவன் வீட்டில இருந்து எங்களுக்கு கல்யாணம் பேச வந்தாங்க, என் அப்பா ஒத்துக்கல, அதுக்கு தான் இப்போ இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்றாங்க அரசி. ஏங்க பொண்ணு கொடுக்கலன்னா ஓகே, அப்படியே ஒதுங்கி போக வேண்டியது தானே, அதுக்கெல்லாம் அங்கே பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு கார்த்தி கேட்க, அவன் பண்ணுவாங்கிறாங்க அரசி. சரி உங்க வீட்டில் ஏன் ஒத்துக்கல, அவங்களுக்கு பிடிக்கலையான்னு கார்த்தி கேட்குறாரு. கொஞ்சம் சலிப்போட அதை விடுங்களேன் அப்படின்னு அரசி சொல்ல, அவரு நடந்துக்கிட்டே, சாரிங்க நான் உங்க பர்சனல் விஷயத்துல ரொம்ப தலையிடுறேன் அப்படின்னு அவர் சொல்ல, இல்ல பரவாயில்லங்கிறாங்க அரசி. ஏங்க நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, நாம அடிக்கடி ரோட்லயே மீட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்ல,
நான் கோவிலுக்கு போறேன் வர்றேன், காலேஜுக்கு போறேன் வர்றேன், நீங்க தான் எந்த நேரமும் ரோட்லயே சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, அதனாலதான் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு அரசி விளக்க உரை கொடுக்குறாங்க. எந்நேரமும் ரோட்லயே சுத்துற ஆள் இல்லைங்க. நானு பக்கத்துல தான் என்னோட தோட்டம், நான் அங்க போய்கிட்டு இருந்தேன், வழியில உங்களை பார்த்தேங்கிறாரு கார்த்தி. ஓஹோ அப்படின்னு அரசி சொல்ல, ஆளுங்கெல்லாம் காய்கறி அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இனிமே கடையா அலையணுங்கிறாரு கார்த்தி. நீங்க பேசாம சொந்தமா கடை போட வேண்டியது தானேன்னு அரசி கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க, என்கிட்ட இப்ப அவ்வளோலாம் பணம் கையில இல்ல அப்படிங்கிற ஒரு அரசியை ஒரு கண்ணால பார்த்துட்டு, ஏதாவது கடை வச்சிருக்கவங்க அவங்க கடையில வச்சு என் பொருளை வித்து கொடுத்தா கொஞ்சம் லாபம் பார்க்கலாம். ஆனா எங்க சிலர்லாம் பெரிய மளிகை கடை வச்சிருக்காங்க, அங்க போனாலே துரத்தி விடுறாங்க, இதுல ரெக்கமெண்டேஷனுக்கு ஆள் இல்ல அப்படின்னு அவரு ஓர பார்வையா பார்த்துக்கிட்டு சர்க்காஸ்டிக்கா நீட்டி முளைக்கிட்டு இருக்க அரசியும் அப்பப்போ ஒரு பார்வை பாக்குறாங்க. சுத்தி சுத்தி இங்க வந்துதான் நிப்பியலோ அப்படின்னு அரசி கேட்க, அப்படிலாம் இல்லைங்க, பேச்சோட பேச்சா அதையும் கேட்டுடுறதுங்கிறாரு கார்த்தி. அப்படின்னு அரசி தலையாட்ட, சரி உங்க அப்பா கிட்ட எப்ப பேச போறீங்க அப்படின்னு கார்த்தி டக்குன்னு கேட்டுட. வியாபாரத்தை பத்தி எல்லாம் நான் எங்க அப்பா கிட்ட பேசுறது இல்லைங்க, உங்களுக்கு என்ன பேசணுமோ அதை நீங்களே டைரக்டா அவர்கிட்டயே பேசிக்கோங்க, என்னைய ஆளை விட்டுருங்கன்றாங்க அரசி. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலன்னாலும் பரவாயில்ல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க அப்பா கடையில என்னோட ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும் பாருங்கன்னு சொடக்க போடுறாரு கார்த்திக். பார்க்கலாம் அப்படிங்கிற அரசி கொஞ்சம் வேகமா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பாப்பீங்க அப்படின்னு அங்கேயே நின்று அவங்கள பார்த்து ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்கிறாரு கார்த்திக். கோமதி வீட்டுல சரவணனும் பழனியும் சாப்பிட்டுட்டு இருக்க கோமதி குழப்பமும் கொலவெறியுமா தான் உட்கார்ந்துருக்காங்க. சரவணன் அம்மாவை பார்த்துட்டு, அம்மா நீ ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கன்னு கேக்குறாரு. அதை மட்டும் கேட்காத சரவணா, நான் ஏதாவது தேவையில்லாம உளறி வச்சிட போறேன் அப்படின்னு கியூரியாசிட்டியை உருவாக்குறாங்க கோமதி. என்ன உளர்வன்னு கேக்குறாரு பழனி. ஒன்னும் இல்லடா அப்படின்னு கோமதி சொல்ல, சரவணன் அம்மாவையே பார்த்துட்டு இருக்காரு. இல்லையே என்னமோ இருக்கே அப்படின்னு பழனி கேட்க, ஐயோ இதையே தான் அவனும் கேட்டான், உளறி தொலைச்சிட்டேன் அப்படின்னு கோமதி புலம்பிட்டு இருக்க சரவணன் பழனியை பார்க்குறாரு. ஆமா இப்போ நீ யாரை திட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க உடனே கோமதி சுதாரிச்சுக்கிட்டு, நான் யாரையும் திட்டலைங்கிறாங்க, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி திரும்ப, அம்மா என்னாச்சும்மா, நான் இல்லாத நேரத்துல மயிலோட அம்மா ஏதோ வந்து பிரச்சனை பண்ணினாங்களான்னு சரவணன் கேக்குறாரு. அவருக்கு தெரிஞ்சு உலகத்துல இருக்க ஒரே பிரச்சனை மயில் ஃபேமிலி மட்டும்தான். கோமதி உச்சி கொட்டிட்டு அவரை பார்க்க, இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாராவது என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்களான்னு கேக்குறாரு. உடனே கோமதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு இது வேற பிரச்சனை அப்படின்னு வாய் வரைக்கும் வந்ததை முழுங்கிட்டு வேற சொல்லிட்டு இருக்காங்க. என்னால சொல்லவும் முடியல சொல்லாம இருக்கவும் முடியல அப்படின்னு கோமதி சொல்ல, இப்ப பழனி குழப்பத்தோட பாக்குறாரு அக்காவை. கோமதி எங்கேயோ பார்த்துட்டு இருக்க அம்மாவையே பார்த்துட்டு இருக்க சரவணன், அம்மா என்ன விஷயமா சொல்லுமான்னு கேக்குறாரு. அவங்க உச்சி கொட்டிட்டு முகத்தை திருப்பிக்க ஒரு வாயை மென்னுக்கிட்டே, அக்கா என்னக்கா நாங்க இங்கே தானே இருக்கோம், எங்ககிட்ட உனக்கு என்ன ரகசியம்னு பழனி கேட்குறாரு. சும்மா சொல்லுன்னு சொல்லிட்டு அவரு ஒரு வாய் சாப்பாட்டா இல்ல, அம்மா என்னன்னு சொல்லுமாங்கிறாரு சரவணன். ஏய் மீனாவும் செந்திலும் இங்க வந்ததுல இருந்து சரியா பேசிக்கிறதே இல்லை, கவனிச்சிங்களா அப்படின்னு கோமதி கேட்க, இல்லம்மா நான் கவனிக்கலங்கிறாரு சரவணன். நான் எப்பவோ ஒரு வாட்டி தானே வர்றேன், நான் அதை கவனிக்கலையேங்கிறாரு பழனி. நான் அதை கவனிச்சேன் அப்படின்னு பார்க்க கூடாத பார்த்த மாதிரி சொல்றாங்க கோமதி. அவ கிட்ட போய் என்னடி பிரச்சனைன்னு கேட்டேன்டா, அவ சொன்னதை கேட்டதும் எனக்கு கொலையே நடுங்கிருச்சு, இங்க பாரு இன்னும் படப்படன்னு தான் வருதுன்னு கையை காமிக்கிறாங்க கோமதி. ரெண்டு பேரும் கோமதியோட முகத்தையும் கையையும் பார்த்துட்டு இருக்க, செந்திலு லஞ்சம் வாங்கிட்டானாண்டா அப்படின்னு கோமதி சொல்ல சரவணன் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. அதே மாதிரி தான் பழனிக்கும். அக்கா என்னக்கா சொல்ற அப்படிங்கிற ஒரு அக்கா, நீ பாட்டுக்கு சும்மா எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத, நம்ம செந்திலாவது லஞ்சம் வாங்குறதாவது அப்படின்னு பழனி சாதாரணமா சாப்பிட ஆரம்பிக்க சரவணனும் கொஞ்சம் சரியாகி அதானேன்றாரு. என்னடா ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க, நான் எதுக்கு உளற போறேன், அவ சொன்னதை தாண்டா நான் சொல்றேன் அப்படின்னு கோமதி சொல்ல ரெண்டு பேரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம பாக்குறாங்க. கொஞ்சத்துல தான் அதிகாரி கேட்டிருந்து தப்பிச்சானா இல்ல நான் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பானா அப்படின்னு கோமதி கொஞ்சம் தலைய முன்னாடி நீட்டி சொல்ல ரெண்டு பேருக்கும் சரியான அதிர்ச்சி. அந்த கோவத்துல தான் மீனா சாப்பிடாம இருந்து மயங்கி அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க தெரியுமாடா.
செந்தில் கிட்ட கூட கேட்க வேணான்னு மீனா என்கிட்ட சொன்னாடா. நான் தான் மனசு கேட்காம எப்பவும் போல உங்ககிட்ட உளறி கொட்டிட்டேன். டேய் யாரும் இதை அவங்கிட்ட கேட்காதீங்கடா அப்படின்னு கோமதி சொல்ல, அக்கா இது சாதாரண விஷயம் இல்லையேக்காங்கிறாரு பழனி. அவ்வளவுதான், கோமதி கொஞ்ச நேரத்திலேயே 3 பேர்கிட்ட சொல்லிட்டாங்க. இத கேட்காமையே விட முடியாதேங்கிறாரு பழனி. அவங்க உடனே அதிர்ச்சியாகி டேய்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் நம்ம செந்தில் ஏதாவது பெரிய பிரச்சனையா பார்த்து மாட்டிடுவாங்கிறாரு பழனி. டேய் இங்க பாரு இங்க பாரு, அதெல்லாம் ஒன்றும் கேட்காத. அவன் சொல்லியிருக்கானா இனிமே இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கானா, நல்ல பிள்ளையா இருப்பேன்னு சொல்லியிருக்கானா. அவனுக்கு இந்நேரம் புத்தி வந்திருக்கும். இங்க பாருங்கடா சரவணா, நாமளும் ஒன்றும் கேட்க வேண்டாம். இங்க பாரு, நான் மனசு கேட்காம தான் உங்க 2 பேர்கிட்டையும் சொன்னேன். அவங்கிட்ட எதையும் கேட்டு வச்சிடாதீங்க, புரிஞ்சுதா அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க. கோமதி அக்கா அப்படின்னு யாரோ வெளியே கூப்பிடுற சத்தம் கேட்குது. இதோ வந்துடுறேன்னு சொல்லி கோமதி எழுந்து வாசப்பக்கமா போறாங்க. கோமதி அந்த பக்கம் போனதும், என்ன மாமா அம்மா என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்னு சரவணன் ஒரு மாதிரி சங்கடமா அதிர்ச்சியுமா கேட்க, அதுதான் மாப்பிள்ளை எனக்கும் புரியல. அவனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? பண்ற வேலைக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா இருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாரு பழனி. ஆனா சரவணன் நம்பிக்கையோட, மாமா அவெல்லாம் அப்படி பண்ண மாட்டான் மாமா, அதுவும் இல்லாம அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாதுங்கிறாரு. நாம தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா இந்த பையன் வேற மாதிரியால இருக்கிறான் அப்படின்னு பழனி சொல்ல, இதை எப்படி எடுத்துக்கிறதா வேணாமான்னு சரவணன் பாக்குறாரு. கோமதி கோவிலுக்கு போறதுக்காக கையில பூக்கூடையோட நிக்கிறாங்க. அப்போ அந்த வழியா செந்தில் வர்றாரு. கோமதியை பார்த்துட்டு, அம்மா என்ன இங்க நிக்கிறாங்கன்னு வாலண்டியரா வந்து வண்டியில ஏறுறாரு செந்தில். அம்மா அப்படின்னு கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. நீ என்னம்மா இங்கே நின்றுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, உன்னை பார்க்க தான் நிற்கிறேன்றாங்க கோமதி. என்ன பார்க்கறதுக்கா? இப்போ நான் வீட்டுக்கு தானே வர போறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா வான்னு கூப்பிடுறாங்க கோமதி. எங்கம்மான்னு அவர் கேட்க, டேய் வாடான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க, வாடா அப்படின்னு கூப்பிட அம்மாங்கிறாரு. வாடான்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க கோமதி. கோவிலுக்குள்ள பையனை கூட்டிட்டு வர்ற கோமதி ஒரு மாதிரி அழுகையை அடக்கிக்கிட்டு பாக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு சமாளிச்சுக்கிட்டு, சரிடா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா அப்படின்னு கோமதி சொல்ல, நான் என்னமா பண்ணேன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறாரு செந்தில். ஏய் நான் உங்களையெல்லாம் இப்படியாடா வளர்த்தேன் அப்படின்னு கோமதி அடக்கி வச்சிருந்த அழுகைய கட்டவிழ்த்து விடுறாங்க. ஐயோ அம்மா என்னாச்சுமா உனக்கு, ஏமா அழுவுறேங்கிறாரு செந்தில். சொல்லுடா, நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன்? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாத்தக்கூடாதுன்னு, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி தானேடா வளர்த்துருக்குறேன். அப்படிதானேடா வளர்த்தேன் உங்களை, அதெல்லாம் நீ மறந்துட்டியாடா? உங்க அப்பா அப்பவே சொன்னாருடா, பணம் கொடுத்து எதையாவது சாதிச்சா அப்புறம் அதுவே பழக்கமாயிடும்னு சொன்னாரு. பணம் கொடுத்த மாதிரி வாங்கணும்னு தோணும்னு சொன்னாரு. எனக்கு அது அப்பா புரியலடா, இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு கோமதி சொல்ல சொல்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிச்சிட்டு நிக்கிறாரு செந்தில். நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடாங்கிறாங்க அழுகையோட. அம்மா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியவே இல்லம்மாங்கிறாரு செந்தில். ஏண்டா இன்னுமா உனக்கு புரியல அப்படின்னு கோமதி கொஞ்சம் கோவமா கத்த, சத்தியமா எனக்கு புரியலங்கிறாரு அவரு. ஏண்டா நீ லஞ்சம் வாங்கினியா அப்படின்னு கோமதி நேராவே கேட்டுட. அவரு முகம் மட்டும் இல்ல, அந்த ஏரியாவே வெளுத்து போகுது செந்திலுக்கு. அவரு அப்படியே திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்க, ஏய் உன்னதானேடா கேக்குறேன், சொல்லுடா லஞ்சம் வாங்கினியா அப்படின்னு கோமதி கேட்க, உனக்கு யாருமா சொன்னாங்கன்னு கேக்குறாரு செந்தில். ஏய் லஞ்சம் வாங்கினியா இல்லையா அத சொல்லு முதல்லன்னு கோமதி ஒரே புடிவாதமா கேட்க, செந்தில் பயங்கர அதிர்ச்சியில சிக்கி முழிக்கிறாரு. உடனே சமாளிச்சுக்கிட்டு, அம்மா அதெல்லாம் நான் பணமெல்லாம் ஒன்றும் வாங்கலம்மா, நான் ஏம்மா அதெல்லாம் பண்ண போறேன், ஏம்மா நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கன்னு சமாளிக்கிறாரு. ஏய் டேய் என்னடா பேசுற, நீ பொய் சொன்னேன்னு வச்சுக்கோ அப்படியே அடிச்சு பல்லுகிலெல்லாம் கழட்டிடுவேன், என்னடா பண்ண அப்படின்னு அழுகையோட கேட்க அவர் இன்னும் அதிர்ச்சியோட பாக்குறாரு. டேய் மீனா என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாடா அப்படின்னு கோமதி சொல்ல இன்னுமா அதிர்ச்சி ஆகுறாரு செந்தில். நிஜமாவே உனக்கு நல்ல நேரம் தாண்டா, நல்ல நேரம் இருந்ததுனால தாண்டா நீ அன்னைக்கு தப்பிச்சிருக்கிற அப்படின்னு தப்பிச்சதையே பெரிய சாதனையா பேசிட்டு இருக்காங்க கோமதியும். இல்லன்னா உனக்கு வேலை போயிருக்கும், நீ ஜெயிலுக்கு போயிருப்பன்னு சொன்னாடா அப்படின்னு கோமதி சொல்ல புதுசா அதிர்ச்சிக்கு போறாரு செந்தில். ஐயோ கடவுளே, உன்னை பத்தி யோசிச்சு யோசிச்சு அவளுக்கு உடம்பு கூட சரியில்லாம போயிருக்குடா, சொல்லுடா அப்படின்னு கோமதி கேட்க, இல்லம்மா எனக்கு எனக்கு பணம் வாங்கணும்லாம் சத்தியமா ஆசையெல்லாம் இல்லம்மா, அது ஆபீஸ்ல கூட வேலை பார்க்குற அம்பட்டு பேருமே
வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. வேற வழி இல்லாம தான் நான் பணம் வாங்கிட்டேன் அப்படின்னு செந்தில் எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்றாரு. டேய் நடிக்காதடா, அரசாங்க வேலை பார்க்குற எல்லாருமே பணம் வாங்கிட்டு தான் வேலை பார்க்குறாங்களா? நல்லவங்களே இல்லையாடா? எம்புட்டோ பேர் இருக்காங்களேடா. ஏன் அப்படி பார்த்தா மீனாவே நல்லவ தானேடா? அவளும் உன்ன மாதிரி ஆபீஸ்க்கு தானேடா போறா. அவ இப்படி பண்ணனாலாடா? அந்த மாதிரி இருக்க உனக்கு என்னடா கேடுங்கிறாங்க கோமதி. செந்தில் அவங்க அம்மாவையே பாத்துக்கிட்டு இருக்க. பணம் வாங்கிட்டாடா வேலை செய்யறாவ. இல்ல டேய், வாங்குற காசை யார்கிட்ட இருந்துடா வாங்குறீங்க? இல்லாதவங்க கிட்ட தானே அடிச்சு புடுங்குறீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா சொல்லு. டேய், அவங்க சாபமெல்லாம் நம்மள சும்மா விடாதுடா. இன்னைக்கு மட்டும் நீ மாட்டி இருந்தன்னு வச்சுக்கோயேன், என்ன ஆகியிருக்கும்? ஐயோ, நினைச்சு கூட பார்க்க முடியலையே கடவுளே அப்படின்னு கோமதி பதறிக்கிட்டு நெஞ்சில கைய வைக்க, அம்மா இல்லம்மா, நான் அன்னைக்கு பணமெல்லாம் வாங்கலம்மாங்கிறாரு அவரு. ஏய், அன்னைக்கு வாங்கலன்னா அதுக்கு முன்னாடி வாங்க தானே செஞ்சிருக்க. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான் தானேடா. இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாடா? டேய், உனக்கு வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க தானேடா. அதை தாண்டி நீ ஆசைப்படுறது தப்பு தானேடா. டேய், அப்படி இப்ப என்னடா, எதுக்குடா உனக்கு காசு தேவை? அப்படி அடிச்சு புடிச்சு வாங்கி அந்த காசை வச்சுக்கிட்டு நாம என்ன நல்லாவா இருக்க போறோம்? அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவமானத்துல உசுர விட்டுற மாட்டாரு அந்த மனுஷன் அப்படின்னு கோமதி அழுகையும் ஆத்திரமா செந்தில் கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோன்னு அதிர்ச்சியோட பாக்குறாரு செந்தில். கோமதி அழுன்னு அழுதுட்டு இருக்க. அம்மா 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 தயவு செஞ்சு அழாதம்மான்னு தோல்ல கைய வச்சு ஆறுதல் படுத்துறாரு. அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு அவர் சொல்ல, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியடா அப்படின்னு கோமதி அழுதுட்டு இருக்க. சுத்தி முத்தி பார்த்துட்டு, அம்மா நான் பண்ணினது தப்புதாம்மா, பெரிய தப்புங்கம்மா, இனிமே நான் பண்ண மாட்டேம்மா, நீ அழாதம்மா, தயவு செஞ்சு அழாதம்மா அப்படின்னு அவரு கெஞ்சலோட அம்மாவை பார்க்க கோமதியால அழுகையை நிறுத்தவே முடியல. அவங்கெல்லாம் பணம் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தினதுனாலதாம்மா நானும் வாங்கிட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏண்டா அடுத்தவங்க செய்யறாங்கன்னா நாமளும் அதை செய்யணும்னு கட்டாயம் இருக்காடா? உனக்குன்னு ஒரு சுய புத்தி இல்லையாடா அப்படின்னு கோமதி கத்த. இல்லம்மா, இல்ல தப்புதான், இனிமே நான் பணம் வாங்க மாட்டேம்மா, தயவு செஞ்சு நீ அழாதம்மா ப்ளீஸ்மாங்கிறாரு செந்தில். கோமதி மூக்க உறிஞ்சிக்கிட்டு விஷயத்தை கேள்விப்பட்டதும் எனக்கு நெஞ்சு வலி வராத குறைதான். என் பிள்ளையா அப்படிப்பட்டவன்னு நான் யோசிச்சு எனக்கு மனசே ஆறலடா அப்படின்றாங்க கோமதி. அம்மா நான் தான் சொல்லிட்டேன் இல்லம்மா, இனிமே கண்டிப்பா நான் அப்படி பண்ண மாட்டேம்மா, என்ன நம்புமா, நான் பணம் வாங்க மாட்டேங்கிறாரு செந்தில். கோமதி அவர் முகத்தை பார்த்துட்டு, நீ சும்மா சொன்ன நான் நம்ப மாட்டேன்டா, எனக்கு சத்தியம் பண்ணுன கைய நீட்டுறாங்க கோமதி. கோவில்ல இருக்க சாமி மேல சத்தியம் பண்ணினவங்க கைய நீட்ட செந்தில் அதிர்ச்சியோட பாக்குறாரு. அம்மா நான் தான் சொல்றேன் இல்லம்மா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லன்னு தலையாட்டுறாங்க கோமதி. அம்மா வாங்கம்மா போலாம் அப்படின்னு அவர் கூப்பிட, அவங்க இல்லன்னு அதையே சொல்லிக்கிட்டு எனக்கு நம்பிக்கை வரலன்னு தலைய ஆட்டுறாங்க. நீ சத்தியம் பண்ணு அப்படின்னு அவங்க கைய நீட்டிக்கிட்டே இருக்காங்க. செந்தில் ரொம்பவே தயங்கிட்டு இருக்காரு. பண்ணுடா டேய் அப்படின்னு கோமதி கேட்க, சரிம்மா நான் பண்றேன் அப்படிங்கிற செந்தில் தயங்கிக்கிட்டே சாமியை பாக்குறாரு. இந்த பக்கம் பாக்குறாரு, அந்த பக்கம் பாக்குறாரு. முகத்தை சுருக்கிக்கிட்டு நீட்டி இருக்க அம்மாவோட கை மேல அவரோட ரைட் ஹேண்ட வைக்கிறாரு. கோமதி செந்தில் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க, செந்தில் கையவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.